செய்திகள். நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி. யாழ் நெடுந்தீவு கடலில் குழந்தை பிரசவித்த தாய். மாகாண மட்ட பளுதூக்கல் போட்டியில் வவுனியா மாணவிகள் சாதனை. இலங்கையில் இடம்பெற்ற மர்ம மரணம், இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம். வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்ட 5000 கோடி, இலங்கைக்கு விரையும் சர்வதேச போலீஸ். தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்கு விரைவில் தேர்தல். வேகமாக பரவும் சண்டிபுரா வைரஸ், 4 வயது சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழப்பு. நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் வாரங்களில் 22ஆம் திருத்த சட்டமூலம் கொண்டுவரப்பட மாட்டாது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தபாநாயகர் தலைமையில் கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு பின்னர் 22ஆம் திருத்த சட்டமூலம் முன்வைக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் 22ஆம் திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தின் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலைபோட தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் தொடர்பான வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நீதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இந்த சட்டமூலத்திற்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக் கொள்வதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால்களை எதிர்நோக்குவதால் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடலில் நேற்று முன்தினம் புதன்கிழமை பெண் ஒருவர் குழந்தை பிரசவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் இருந்து ஆம்புலன்ஸ் படகு மூலம் யாழ்ப்பாணம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. படகில் மருத்துவ அதிகாரி, மருத்துவ மாது உள்ளிட்டவர்களின் உதவியுடன் அப்பெண்ணை குறிகட்டுவான் இறங்குதுறை நோக்கி அழைத்து வந்துள்ளனர். அதன்போது அப்பெண் படகில் குழந்தையை பிரசவித்துள்ளார். தொடர்ந்து தாயையும் சிசுவையும் குறிகட்டுவான் அழைத்து வந்து அங்கு தயார் நிலையில் இருந்த நோயாளர் காவு வண்டியில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அனுமதித்துள்ளனர். தற்போது தாயும் செய்யும் நலமுடன் இருப்பதாக வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான மாகாண மட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான பளுதூக்கல் போட்டியில் வவுனியா பெரிய கோமரசங்குளம் மகா வித்தியாலய மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் புதன்கிழமை மாகாண ரீதியில் பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெற்ற பளுதூக்கல் போட்டியில் வவுனியா பெரிய கோமரசன்குளம் மகா வித்தியாலய மாணவிகள் 3 தங்கப்பதக்கத்தையும் 1 வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றுள்ளனர். அதில் 13 வயது பிரிவில் 59 கிலோ இடைப்பிரிவில் 70 கிலோகிராம் எடையை தூக்கிய சு அனுஷா முதலாம் இடத்தையும், 64 கிலோ இடைப்பிரிவில் 75 கிலோ எடையை தூக்கிய வன்சிகா முதலிடத்தையும், 81 கிலோ இடைப்பிரிவில் 84 கிலோ எடையை தூக்கிய அபிஷாலினி 2ஆம் இடத்தையும், 20 வயது பிரிவில் 49 கிலோ எடை பிரிவில் 80 கிலோ எடையை தூக்கிய பி மேரி அசிம்ரா முதலிடத்தையும் பெற்று பாடசாலைக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். பளுதூக்கல் போட்டிக்கான மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பாளர் ஜீவனாசிரியர், நெறிப்படுத்திய பயிற்றுவிப்பாளர் சே அம்பிகா மற்றும் மாணவர்களுக்கு பொறுப்பாக இருந்த உடற்பயிற்சி ஆசிரியர் ரூபராஜ ஆகியோரின் தியாகமும் உழைப்பும் இன்றியமையாததாகும். இவ்வாறு தற்காலத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் அதிகம் பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெற்று தொடர்ந்தும் சாதனை நிகழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மாத்தறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வெறுத்துவ பகுதியில் உள்ள வீடொன்றில் இரத்த காயங்களுடன் நபர் ஒருவரின் சடலம் நேற்று வியாழக்கிழமை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 54 வயதுடைய ஆண் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 5000 கோடி ரூபாவுக்கு மேல் மோசடி செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பிய எளிய குற்றவாளிகள் தொடர்பில் விசேட விசாரணைக்காக சர்வதேச போலீஸ் மற்றும் சீன போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று நாட்டுக்கு வரவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளது. இந்த எளிய குற்றவாளிகள் நீர்கொழும்பு பெய்துகல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கழனி ஆய்வுக்கூடம் ஒன்றை நடத்தி பல லட்சம் ரூபாவை இணையம் மூலம் மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர்.
பல நாடுகளைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சுற்றுலா விசாவில் நாட்டுக்கு வந்து இந்த மோசடியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் கைது செய்யப்பட்ட சீன பிரஜைகள் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் துபாயில் சைபர் முகாம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் துபாய் போலீசார் அந்த முகாமை சோதனையிட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றவாளிகள் துபாயில் மக்களை ஏமாற்றி பெரும் தொகையை மோசடி செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்த குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இது தொடர்பான 100 வங்கி கணக்குகளையும் விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட சீன பிரஜையொருவர் நீர்கொழும்பில் 30 அறை கொண்ட 3 மாடிகளை கொண்ட ஹோட்டலை 80 லட்சம் ரூபாய் வாடகை அடிப்படையில் 3 மாத காலத்திற்கு பெற்று அதனை பயன்படுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கணக்குகளை பயன்படுத்தி 5000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் சில நாட்களில் 800 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதித்துள்ளதாகவும் அதனை கொண்டாடும் வகையில் நீர்கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் விருந்து ஒன்றையும் நடத்தியுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 39 சந்தேக நபர்களை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது தலைவர் பதவியை கூட தியாகம் செய்து அனைத்து தெரிவுகளையும் யாப்பு விதியின்படி மூலக்கிளையிலிருந்து தெரிவு செய்வதில் தான் உறுதியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நாளை மறுதினம் திருகோணமலை மாவட்டத்தில் வழங்குகின்ற வழக்கு ஆட்சேபனைகளை இணைக்கின்ற மறுமொழிக்கான நாளாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காலம் தாழ்த்தாத வகையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையிலான அதிபர் தேர்தலை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதே மக்கள் விரும்புவதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா குஜராத் மாநிலம் சபர்கந்தா, ஆரவள்ளி, மஹிசாகர், ராஜ்கோட் உள்ளிட்ட மாவட்டங்களில் சண்டிபுரா என்னும் வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளாகி இதுவரையில் 8 பேர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் தற்சமயம் 1வது உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. இந்த வைரஸ் நுளம்பு மற்றும் சில பூச்சிகளின் மூலமே பரப்புவதோடு ஃப்ளூ போன்ற அறிகுறியோடு காய்ச்சல் மற்றும் மூளை அலர்ச்சியை ஏற்படுத்தும். சுமார் 44,000க்கும் அதிகமான மக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 14 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தொற்று ஏற்பட்டுள்ளவர்களில் 4 வயது சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் அனைவருக்கும் சண்டிபுரா வைரஸ் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.